வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு எந்த வீடியோவுமே அப்லோடு பண்ணாமல். ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி OnePlus 7T பற்றி. என்கிட்ட இருக்கிறது தி OnePlus 7T Glacier ப்ளூ வெர்ஷன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். OnePlus பற்றி நமக்கே தெரியும், எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த வருஷமும் தி OnePlus 7 Pro, 7T, 7T Pro அப்படின்னு ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லைனப் ரிலீஸ் பண்ணாங்க. போன வருஷம் ரிலீஸ் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கொஞ்சம் இந்த பட்ஜெட் லெவல் ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் லெவலை தாண்டி ப்ரீமியம் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 rupees. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் தவிர வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனே அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியும் இல்லாமல் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு இமர்சிவான வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ ஏன் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா வீடியோ வியூவிங் குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதே போல் 6.5 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்மார்ட் ஃபோனை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியான மியூசிக் உங்களால் கண்டிப்பாக கேட்க முடியும். ஸோ அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 90 Hz டிஸ்பிளே. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே தான். இந்த டிஃபரன்ஸ் இன் ஸ்மூத்னஸ் உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த 90 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப அந்த 60 Hz டிஸ்பிளேக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அடிக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்ததோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாமே டாப் நாச் ஸ்பெக்ஸ் தான், சொல்லவே தேவையில்லை. Snapdragon 855+ ப்ராசஸர், 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், UFS 3.0 ஸ்டோரேஜ். ஸோ எல்லாமே டாப் நாச் ஸ்பெக்ஸ். எந்த விதமான கேமிங் செஷன்ஸ், எந்த விதமான மல்டி டாஸ்கிங் எல்லாமே ரொம்பவே அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே போல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததோட கேமரா டிசைன். ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் கேமரா, 16 MP அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் ஒரு டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த விதமான பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான குறையுமே கண்டுபிடிக்க முடியாது இமேஜில். அந்தளவுக்கு ரொம்பவே நியூட்ரலாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, மேக்ரோ மோட் அப்படின்னு. ஸோ அது ஒரு மேக்ரோ லென்ஸ். ஹார்ட்வேர் மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ரோ லென்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களால் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியாது. மேக்ரோ மோட் அப்படின்ற மோடில் ரொம்பவே யூனிக்கான ரொம்பவே கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ரொம்பவே ஒரு ஃபன்னாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததோட பேட்டரி. ஸோ 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த பேட்டரி மட்டும்தான். ஸோ இது மட்டும் ஒரு 4000 mAh மேலே கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ தி பெர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். 3800 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஒரு 4-5 செஷன்ஸ் கேமிங் விளாண்டால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். பட் அதே சமயம் நமக்கு வார்ப் சார்ஜ் 30T கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங். ஸோ அதனால் நீங்கள் பேட்டரி ட்ரெயினை பற்றி ரொம்பவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா தி ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சின்ன குறைகள் தான். இந்த பேட்டரி சைஸ், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இந்த மாதிரி குறைகள் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மணிக்குமே ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். எல்லா லிங்க்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.